பிரியத்துக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். யோவான் 9:3. இயேசு பிரதியுத்தரமாக, இது இவன் செய்த பாவம் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவம் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தான். பார்த்தீங்களா? இன்னைக்கு யாருக்காவது கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு வியாதி வந்துட்டா கூட அவன் புத்திக்கு தானே இப்படி வந்துச்சு, அவன் செஞ்ச பாவத்தினால தான் இப்படி வந்துச்சு. வாலிப பிள்ளைகள் அல்லது ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகளுக்கு பிரச்சனை வந்தால் கூட அவன் அப்போ எவ்வளோ பெரிய அயோக்கியம், அதனால தான் பிள்ளைகளுக்கு இப்படி வந்துருச்சு. மிக சாதாரணமாக இன்றைக்கு இந்த உலகத்தின் மக்கள் நியாய தீர்ப்பை இன்னொருவருக்கு கொடுப்பதை காண்கின்றோம். தங்களுக்கு இப்படி பிரச்சனை வந்தால் உலகம் எப்படி பேசும் என்று அவர் சிந்திப்பதே கிடையாது. இன்னொருவருக்கு ஒரு பிரச்சனை என்றாலே அது அவர் செய்த பாவம் தான், அவங்க அப்பா செஞ்ச பாவம் தான், தாத்தா செஞ்ச பாவம் தான் என்று எளிதிலே அந்த முடித்து விடுகிறார்கள். இதனால் இது காதில் போய் விழும்போது அவங்க எவ்வளோ வேதனைப்படுவாங்க, எவ்வளோ கண்ணீர் வடிப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் சிந்திக்கிறதே இல்லை. இது ரொம்பவும் நமக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது என்னென்னா, ஏசப்பாவோடு கூட இருந்த சீசர்களே ஒரு பிறவிக்குருடனை பார்த்த பொழுது இது இவன் செஞ்ச பாவமா கண்ணது இல்லாமல் இருக்கிறது, இல்லைன்னா அவன் அப்பையும் செஞ்ச பாவமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒரு பிரபல பிரசங்கியாளர் இதை குறித்து பிரசங்கம் பண்ணும்போது நான் கேட்டது எனக்கு ஞாபகத்துக்கு வருது. இப்படி அவன் அப்பா செஞ்ச பாவத்தில் தான் இவனுக்கு கண்ணு தெரியாமல் பிறந்திருக்கான் அப்படின்னா, இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பிள்ளைகளுமே இன்றைக்கி பார்வை இல்லாமல் தான் இருக்கணும், குருடாக தான் இருக்கணும்னு சொல்லி அவர் சொன்னார். ஏன்னா எல்லாருமே பாவிகள் தான், இந்த உலகத்தில் பாவம் செய்யாதவர்கள் யாருமே கிடையாது. ஒருவேளை இப்போ பெர்சன்டேஜ் மாறலாம், 10% இருக்கலாம், 100% இருக்கலாம், 20% இருக்கலாம். ஆனால் பாவம் செய்வது என்பது வாலிப வயதில் தவிர்க்க முடியாத ஒன்று. இயேசு நம்மை கிருபையாக சந்தித்து கிருபையாக ரட்சித்து கழுவி பிள்ளைகளாக மாற்றியிருக்கின்றார். இங்கே நான் காண்கிறோம், இயேசு சொல்லுறார், தேவனுடைய கிரியைகள் இவனத்தில் வெளிப்படணும், தேவநாம மகிமைப்படணும், அதனால தான் அவன் அப்படி பிறந்தான். பிரியத்துக்குரியவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட எனக்கு ஏதோ ஒரு குறை இருக்கலாம். இந்த உலகத்து மக்கள் அதை கேவலமாக பேசுகிறதுனால, நீங்கள் செஞ்ச பாவத்தால் தான் அப்படி இருக்கீங்கன்னு சொல்லி சொல்கிறதுனால மன உடைஞ்சு போயிருக்கலாம். கவலைப்படாதீங்க. என்னுடைய கண்களுக்கு முன்பதாகவே ஆண்டவர் உங்களை உயர்த்த போகிறார், ஆசீர்வதிக்க போகிறார். தேவனுடைய கிரியைகள் உங்கள்கிட்ட வெளிப்படணும், தேவனுடைய ராஜ்யம் உங்கள் மூலமாக கட்டப்படணும். அநேகர் கிறிஸ்துவண்டை உங்கள் வாழ்விலே நடக்க போகிற ஆசீர்வாதங்களை கண்டு அற்புதங்களை கண்டு வரணும். அதுக்கு தான் ஆண்டவர் செஞ்சிருக்கிறார். எனவே நீங்கள் கலங்காதிருங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். அப்பா பிதாவே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரது சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் எந்த நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. உங்களுடைய பிள்ளைகளை தொடுங்க, உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வேதனை இல்லாத ஒரு வாழ்க்கையை தாருங்க. அப்பா, இந்த நாளில் ஒரு அற்புதம் நடக்கணும், அதை கண்டு அநேகர் ஏசப்பா பக்கமாக வரணும். கடன் பாரங்கள், போதை அடிமைத்தனங்கள், குடும்பத்தில் சமானமற்ற சூழ்நிலைகள், வேலையே இல்லை, வருமானமே இல்லை, என்ன செய்வேன், திருமணம் ஆகலை, குழந்தை இல்லையே, உலகம் கேவலமாக பேசுக, அது மத்தியில் நம்முடைய பிள்ளைகளை உயர்த்தி ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவர் இந்த நாள் முழுவதும் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக, ஆமென்.